ஈரானில் இன்று ஒரு தாக்குதல் சம்பவம் ஒன்று இடம்பெற்று இஸ்லாமிய புரட்சிகர காவல் படையினர் ஏராளமான ஆயுதங்களை கைப்பற்றியிருக்கிறார்கள். இந்த தாக்குதல் எங்கு நடந்தது, யாருக்கும் இடையில் நடந்தது, இது சம்பந்தப்பட்ட விவரங்களை விரிவாக விளக்கமாக இந்த காணொளியில் பார்க்க இருக்கின்றோம். அமெரிக்காவினுடைய முற்றுகையை மீறி இன்று ஒரு திரவ எரிவாயு ஏற்றப்பட்ட கப்பல் தாண்டி வந்திருக்கிறது வெளியே. அது குறித்த விவரங்களையும் இந்த காணொளியில் பார்க்க இருக்கின்றோம். அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் அவர்களுக்கான அந்த அப்ரூவல் ரேட் என்று சொல்லுவோம், அவருக்கான பிரபலத்தன்மை வர குறைந்து வருவதாக புதிய புள்ளி விவரம் ஒன்றில் சுட்டிக்காட்டப்பட்டிருக்கிறது. அது குறித்த விவரங்களையும் இந்த காணொளியில் பார்க்கலாம். இந்த செய்திகளுடன் மேலும் ஒரு சில செய்திகளும் தகவல்களும் இன்றைய உலக செய்தியில் காத்திருக்கின்றன. தமிழடியான் வேர்ல்டு யூடியூப் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் வருகவென அன்புடன் வரவேற்கின்றேன். வாருங்கள் காணொளிக்குள் போகலாம். ஈரானில் இன்று ஒரு அதிரடி தாக்குதல் சம்பவம் ஒன்று பதிவாகி இருக்கிறது. இந்த தாக்குதல்கள் காரணமாக ஏராளமான ஆயுதங்களை கைப்பற்றியிருக்கிறார்கள் இஸ்லாமிய புரட்சிகர காவல் படையினர். என்ன சம்பவம் என்று சொன்னா, ஈரானுக்குள்ள ஒரு குறிப்பிட்ட குழுவினர் ஆயுதங்களை கடத்தி கொண்டு வர முயற்சி செய்திருக்கிறார்கள். அதாவது ஆயுதங்களை கடத்தி கொண்டு வந்து ஈராக்கிலிருந்து ஆயுதங்களை கொண்டு வந்திருக்கிறார்கள். கொண்டு ஈரானுக்குள்ள என்டர் பண்ணி ஒரு கணிசமான தூரம் உள்ளுக்குள்ள வந்துட்டார்கள். வந்த இடத்துல வந்து இஸ்லாமிய புரட்சிகர காவல் படை அவர்களை அடையாளம் கண்டு அவர்கள் மேலே தாக்குதல் நடத்தி அந்த ஆயுதங்கள் அனைத்தும் கைப்பற்றப்பட்டிருப்பதாக சொல்லப்படுகிறது. இந்த ஆயுதங்கள் எல்லாமே வந்து அமெரிக்காவில் தயாரிக்கப்பட்ட ஆயுதங்கள் என்றதான் இங்கே இருக்கக்கூடிய முக்கியமான விஷயம். இந்த சம்பவம் வந்து எங்கே நடந்திருக்குன்னு சொன்னால், ஈரானினுடைய மேற்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் அங்கால அப்படியே குர்திஸ்தான் மாநிலம் இருக்குது. அதாவது பனே என்று சொல்லப்படுற ஒரு மாநிலம். அங்கே வசிக்கக்கூடிய மக்கள் வந்து குர்திஸ் மொழி பேசுகின்ற குர்திஸ்தான் மாநிலம். அதுக்கு பக்கத்திலே பார்த்தீங்கன்னு சொன்னால் அங்கால ஈராக்கிய போர்டர் இருக்குது. அங்கால ஈராக்குக்குள்ளேயும் பார்த்தீங்கன்னு சொன்னால் இதே தான் குர்திஸ் மொழி பேசுகிற மக்கள்கள் இருக்கின்றார்கள். அதாவது ஒரு பெரிய பிராந்தியத்தில் வந்து ஒரு பக்கம் ஈரானுக்குள்ளே வருது, மற்ற பக்கம் வந்து ஈராக்குக்குள்ளே வருது. அந்த பிராந்தியம் முழுவதும் வசிக்கக்கூடிய மக்கள் வந்து குர்திஸ் மொழி பேசுகிறபடியால் குர்திஸ் பிராந்தியம் என்று நாங்கள் சொல்லலாம். இரண்டு வெவ்வேறு நாடுகள், ஈரான், ஈராக். ஆனால் அந்த பிராந்தியம் முழுவதும் பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்காலயம் அங்காலயம் இருக்கிற மக்கள் வந்து குர்திஸ் மொழி பேசுகிற மக்கள். எனவே குர்திஸ்தான் என்று சொல்லி அது சொல்லப்படும். இப்போ ஈராக்குக்குள்ளே இருக்கக்கூடிய இந்த குர்திஸ் அமைப்பை சேர்ந்த ஒரு குழுவினர் என்ன செய்கிறார்கள் சொன்னால், இன்றைக்கு 18ஆம் தேதி திங்கட்கிழமை ஆயுதங்களை கடத்தி கொண்டு ஈரானுக்குள்ளே என்டர் பண்ணி களவா யாருக்கும் தெரியாமல் வந்து கொண்டிருக்கிறார்கள். அதனை வந்து இஸ்லாமிய புரட்சிகர காவல் படை கண்டுவிட்டார்கள். இஸ்லாமிய புரட்சிகர காவல் படையினுடைய ஒரு கட்டளை பிரிவு, அதாவது ஹம்சே சையத் அல் சுஹாதா என்று சொல்லப்படுற ஒரு படைப்பிரிவு, அவர்கள்தான் கண்டு இந்த குழுவினர் மேலே தாக்குதல் நடத்தி அந்த ஆயுதங்கள் அனைத்தும் இப்பொழுது மீட்கப்பட்டிருக்கிறது. இப்போ நீங்கள் படங்களில் பார்க்குறீங்க, இந்த ஆயுதங்கள் தான். இந்த ஆயுதங்கள் எல்லாம் வந்து அமெரிக்காவில் உற்பத்தி செய்யப்பட்டவை, மேட் இன் அமெரிக்கா என்று சொல்லி அமெரிக்காவில் உற்பத்தி செய்யப்பட்டவை என்பதை இப்பொழுது ஈரானிய இஸ்லாமிய புரட்சிகர காவல் படையினர் கண்டுபிடித்திருக்கிறார்கள். இதுக்கு முதலும் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த பகுதிகளில் வந்து ஏராளமான ஆயுத கடத்தல்கள் தொடர்ந்து நடந்து கொண்டிருப்பதாகவும் பல சந்தர்ப்பங்களில் வந்து அந்த ஆயுத கடத்தல்கள் முறியடித்திருப்பதாகவும் ஈரானிய அரசாங்கம் சார்பாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. எனவே இங்கே என்ன நடக்குதுன்னு சொன்னால், வெளியில் பார்த்தீங்கன்னு சொன்னால் போர் நிறுத்தம் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. வெளிப்படையாக தெரியக்கூடிய மாதிரி எந்த ஒரு யுத்தமும் இல்லை. ஆனால் உள்பக்கத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் மறைமுகமாக ஒரு பெரிய போர் ஒன்றுக்கான ஒத்திகை தயார்படுத்தல்கள் எல்லாம் நடந்து கொண்டு வருதா என்ற ஒரு சந்தேகம் இருக்குது. ஏற்கனவே உங்களுக்கு தெரியும், ஈரானுக்கு மேலே ஏராளமான சேட்டலைட்டுகள் எல்லாம் நிறுத்தப்பட்டு எல்லா விஷயங்களும் வந்து கண்காணிக்கப்பட்டு கொண்டே இருக்கின்றன. ஈரான் என்ன செய்யுது, ஆயுதங்களை வந்து மண்ணுக்குள்ளே தோண்டி எடுக்குதா, ஏவுகணைகளை வந்து வெளியில் கொண்டு வருதா, புதுசாக ஏதாவது ஏவுகணை தளங்களை உருவாக்குதான்னு சொல்லி ஒரு பக்கம் ஒரு கண்காணிப்பு நடவடிக்கைகள் வந்து போய்கொண்டிருக்குது. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னு சொன்னால், இப்போ ஈரானுக்கு எதிரான குழுக்கள் வந்து அக்கம் பக்கத்தில் இருப்பார்கள் தானே, ஈராக்கில் எல்லாம் இருப்பார்கள் தானே, அந்த மாதிரி குழுக்களை பயன்படுத்தி இந்த ஆயுதங்களை அனுப்பி நினைக்கிறேன் ஒரு இடத்துல கொண்டு போயிட்டு எங்கேயோ குவிக்கிறார்கள் போல நடக்குது, பெரிய தாக்குதல் ஒன்றுக்காக. அந்த மாதிரி நிறைய ஆயுதங்கள் தொடர்ச்சியாக கடத்தப்படுவதாக சொல்லப்படுது. உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் நினைக்கிறேன், இந்த யுத்தம் ஆரம்பித்த ஆரம்ப காலத்தில் வந்து குர்திஸ்தான் போராளிகள் இருக்கிறார்கள் தானே, அவர்கள் வந்து பகிரங்கமாகவே அறிவித்திருந்தார்கள், நாங்கள் வந்து அமெரிக்காவுக்காக சண்டையிடுவதற்கு தயாராக இருக்கிறோம். அதாவது அமெரிக்கா கொடுக்கிற ஆயுதங்களை வாங்கி கொண்டு ஈரானுக்கு எதிராக மோதலில் ஈடுபடுவதற்கு தயாராக இருக்கிறோம் என்று சொல்லி டொனால்ட் ட்ரம்ப் அவர்களும் நேரடியாகவே அந்த ஆயுத குழுவினரோடு, அதாவது குர்திஸ்தான் குழுவினரோடு தொலைபேசியில்
ரீதியில் கதைத்தார் என்று சொல்லி அமெரிக்க ஊடகங்களில் வந்து செய்திகள் வெளியாகி இருந்தன. எப்படின்னு சொன்னால் யுத்தம் ஆரம்பித்த அந்த முதல் ஒரு 2-3 நாளில். அதுக்கப்புறம் அந்த திட்டம் வந்து அப்படியே கைவிடப்பட்டிருக்கணும் என்று நினைக்கிறேன். ஏன்னு சொன்னால் தரைவழி தாக்குதலை நடத்துவதற்கான சில முயற்சிகள் வந்து அந்த காலத்தில் செய்யப்பட்டது. பிறகு அந்த திட்டம் வந்து அப்படியே கைவிடப்பட்டது. ஏன்னு சொன்னால் ஈரானுடைய கட்டும் எதிர் தாக்குதலை அடுத்து அந்த திட்டம் கைவிடப்பட்டதாக சொல்லப்பட்டது. இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆயுத கடத்தல் சம்பவம் நடைபெற்றிருக்கிறது. எனவே இதுக்கு பின்னால் மிகப்பெரிய ஒரு தயாரிப்பு பணிகள் இடம்பெற்று வருவதாக சொல்லப்படுகிறது. அந்த பகுதி முழுவதும் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டிருப்பதாக ஈரானிய அரசாங்கம் அறிவித்துள்ளது. அமெரிக்காவினுடைய முற்றுகையை மீறிக்கொண்டு அவர்களுக்கு தெரியாமல் ஒரு மிகப்பெரிய ஒரு ஆயில் டேங்கர் ஒன்று ஹோர்முஸ் நீரிணையை தாண்டி வெளியே வந்திருக்கிறது. அதாவது நேற்று முன்தினம் 16ஆம் தேதி ஈரானினுடைய கார்க் தீவிற்குத்தானே உங்கள் எல்லாருக்குமே தெரியும், கார்க் தீவில் தான் அதிக அளவு எரிபொருட்கள் வந்து ஏற்றுமதி செய்யப்படுது. அந்த கார்க் தீவில் வச்சு ஒரு பெரிய ஒரு டேங்கரில் திரவ எரிவாயு, அதாவது எல்பிஜி திரவ எரிவாயு வந்து ஏற்றப்பட்டு இன்றைக்கு 18ஆம் தேதி அது அமெரிக்காவுக்கே தெரியாமல், அமெரிக்காவுடைய முற்றுகை படையினருக்கு தெரியாமல் அங்கிருந்து வெளியேறி இருப்பதாக இந்த கப்பல் போக்குவரத்துகளை கண்காணிக்கக்கூடிய ஒரு நிறுவனம், அதாவது tankertrackers.com என்று சொல்லப்படுற ஒரு இணையதளம், அந்த கம்பெனி வந்து அறிவித்திருக்கிறார்கள். இந்த கப்பல் வந்து வெளியேறி வந்து விட்டதாக. கடைசியாக பார்த்தீங்கன்னு சொன்னால் 2 கிழமைக்கு முதல் இந்த கப்பல் வந்து கடைசியாக சேட்டலைட்டில் தென்பட்டிருக்குது. எங்கே என்று சொன்னால் இந்தியாவுக்கு பக்கத்தில், இந்தியாவினுடைய ஒரு துறைமுகத்துக்கு பக்கத்தில் தென்பட்டிருக்குது. அதுக்கு பிறகு சேட்டலைட்டில் அது விளையலை, அது மறைஞ்சிடுது, சேட்டலைட்லேருந்து மறைஞ்சிட்டுது. அதாவது ஏஐஎஸ் என்று சொல்லி ஒன்று இருக்குது, அதாவது ஆட்டோமேட்டிக் ஐடென்டிஃபிகேஷன் சிஸ்டம் என்று சொல்லி அது கப்பல்கள் இருக்கிறது. அதை வந்து ஆஃப் பண்ணி வச்சுட்டு சேட்டலைட்டுக்கு தெரியாமல் எங்கேயோ சுற்றி கொண்டு போயிருக்குது. ஆனால் கார்க் தீவுக்கு எப்படி வந்துச்சுது? 2 கிழமைக்கு முதல் இந்தியாவில் இருந்தது, எப்படி கார்க் தீவுக்கு வந்திருக்க முடியும் என்றது பெரிய ஒரு ஆச்சரியம். அப்போ வரும்போதே கூட களவா மறைவாத்தான் வந்திருக்குது. வந்து திரவ எரிவாயுவை ஏற்றி போட்டு 2 நாளைக்கு முதல் இப்போ மறுபடியும் அங்கிருந்து புறப்பட்டு போயிருக்குது. எனவே இந்த கப்பலை வந்து இப்போ தேடுகின்ற நடவடிக்கையில் அமெரிக்க படையினர் ஈடுபட்டிருப்பதாக சொல்லப்படுகிறது. என்ன நடக்கப் போகுது என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம். அமெரிக்காவில் இடைத்தேர்தல்கள் நெருங்கி வருகின்ற காலம் இது. இந்த நேரம் பார்த்து அமெரிக்காவினுடைய நியூயார்க் டைம்ஸ் பத்திரிகை, அதாவது அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் அவர்களுக்கு பிடிக்கவே பிடிக்காத ஒரு பத்திரிகை நியூயார்க் டைம்ஸ் பத்திரிகை, அவர்கள் வந்து ஒரு கருத்து கணிப்பு ஒன்றை வெளியிட்டிருக்கிறார்கள். அந்த கருத்து கணிப்பில் வந்து ஏராளமான கேள்விகள் எல்லாம் கேட்கப்பட்டிருக்குது. ட்ரம்பினுடைய ஆட்சி எப்படி, அவருடைய நிர்வாக திறமை எப்படி, இந்த ஈரானிய யுத்தம் எப்படி என்று சொல்லி கணக்கு கேள்விகள். அதில் மிக முக்கியமான விஷயம் என்னென்னு சொன்னால், ஈரான் மேலே யுத்தம் நடத்துவதற்கு ட்ரம்ப் ஒரு தீர்மானம் எடுத்தவர் தானே, அது வந்து நல்ல தீர்மானமா கூடாத தீர்மானமா, குட் டிசிஷனா பேட் டிசிஷனா என்று சொல்லி கேட்கப்பட்டது. அதில் வந்து 64% மக்கள் சொல்லியிருக்கிறார்கள் இந்த டிசிஷன் வந்து பிழை என்று சொல்லி, ராங் டிசிஷன் என்று சொல்லி 64% மக்கள் சொல்லியிருக்கிறார்கள். 30% மக்கள் வந்து ஓகே இது நல்ல டிசிஷன் தான் என்று சொல்லியிருக்கிறார்கள். 6% அமெரிக்க மக்கள் சொல்லியிருக்கிறார்கள் ஐயா சாமி எங்களுக்கு இதை பற்றி ஒன்றுமே தெரியாது, எங்களை விட்டுருங்க என்று சொல்லி 6% மக்கள் வந்து எஸ்கேப் ஆகியிருக்கிறார்கள். எனவே 64, 30, 6 இந்த ஒரு பெர்சன்டேஜ் அடிப்படையில் வந்து இந்த கேள்விக்கான பதில்கள் வந்து அமெரிக்க மக்களால் வழங்கப்பட்டிருப்பதாக நியூயார்க் டைம்ஸ் வந்து இந்த கருத்து கணிப்பை வெளியிட்டிருக்கிறது. இதே மாதிரி கணக்க கேள்விகளும் பதில்களும் வந்து இந்த கருத்து கணிப்பு முடிவில் வந்து இருக்குது. எல்லாமே வந்து டொனால்ட் ட்ரம்ப் அவர்களுக்கு பிடிக்காத விஷயங்களால். அவருக்கு வந்து இந்த கருத்து கணிப்பை பார்த்தாலே ட்ரம்புக்கு வந்து கோபம் வந்துடும். பெரும்பாலும் இன்றைக்கு பின்னேரம் வந்து நியூயார்க் டைம்ஸுக்கு எதிராக தன்னுடைய ட்ரூத் சோஷலில் வந்து எதையாவது எழுதுவார் என்று சொல்லி எதிர்பார்க்கப்படுகிறது. எனவே அமெரிக்க மக்களில் 64% மக்கள் சொல்லியிருக்கிறார்கள் ஈரான் மீது யுத்தம் நடத்தியது தவறு என்று சொல்லி. ஹோர்முஸ் நீரிணையை தாண்டி செல்கின்ற சகல கப்பல்களும் ஈரானிய அரசாங்கத்துக்கு வரி செலுத்த வேண்டும் என்று சொல்லி ஏற்கனவே ஈரான் அறிவிச்சிட்டது. அது வந்து ஈரானில் வந்து சட்டமூலமாக்கப்பட்டிருக்கிறது. இப்போ அதனை உத்தியோகபூர்வமாக வெளியிட்டிருக்கிறார்கள். இன்றைக்கு திங்கட்கிழமை வந்து உத்தியோகபூர்வமாக வெளியிட்டிருக்கிறார்கள். அந்த சட்டமூலம் இருக்குத்தானே, வரி கொடுக்கணும் என்ற சட்டமூலம், அதுக்கு என்ன பேர் என்று சொன்னால் பிஜிஎஸ்ஏ. அதனுடைய தமிழாக்கம் என்னென்னு சொன்னால் பாரசீக வளைகுடா நீரிணை ஆணையம். பாரசீக வளைகுடா நீரிணை ஆணையம் இந்த பேரில் வந்து புதிய ஒரு சட்டத்தை வந்து அமுல்படுத்தி இருக்கின்றார்கள் இன்று திங்கட்கிழமையிலிருந்து. எனவே இனி எந்த கப்பல் போனாலும், அது நட்பு நாடுகளினுடைய கப்பல்களோ எதிரி நாடுகளினுடைய கப்பல்களோ எந்த கப்பல்கள் போனாலும் ஈரானுக்கு வரி செலுத்தி போட்டுத்தான் போகணும் என்றதை உத்தியோகபூர்வமாக சொல்லியிருக்கிறது ஈரான். இவ்வளவு பிரச்சனைகள் இங்கால போய்கொண்டிருந்தாலுமே கூட சமாதான முயற்சிகளும் ஒரு பக்கத்தில் போய்கொண்டு தான் இருக்குது. அதாவது வந்து ஈரான் இப்பொழுது இன்று திங்கட்கிழமை புதிய சமாதான முன்மொழிவுகளை பாகிஸ்தான் வாயிலாக அமெரிக்காவிடம் ஒப்படைத்திருக்கிறது. இதிலேயும் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால்
14 பாயிண்ட்ஸ் இருக்குது. கடந்த முறை கொடுத்ததிலேயும் வந்து 14 பாயிண்ட்ஸ், இதிலேயும் வந்து 14 பாயிண்ட்ஸ் உள்ளடக்கப்பட்டிருப்பதாக சொல்லப்படுது. என்ன பிரச்சனை சொன்னால், இன்றைக்கு கொடுக்கப்பட்ட இந்த 14 பாயிண்ட்ஸும் என்னென்று தெரியலை, அதனுடைய உண்மையான விவரங்கள் வந்து வெளியாகலை. ஆனால் 14 பாயிண்ட்ஸ் நான் நினைக்கிறேன் அது அமெரிக்கா எடுத்து அதெல்லாம் ரிவ்யூ பண்ண பிறகு தான் பப்ளிக்கில் வந்து சொல்லி நம்ம இன்னும் தெரியலை. எனவே அதற்காக காத்திருப்போம். 14 புள்ளிகள் அடங்கிய சமாதான முன்மொழிவை இன்று ஈரான் வழங்கியிருக்கிறது. எனவே 2 பக்க முயற்சிகளும் நடந்துதான் இருக்குது. ஒரு பக்கம் சமாதானம், ஒரு பக்கம் சண்டை, அதற்கான பின்கள வேலைகள். எது கடைசியில் வந்து முடிய போகுதுன்றதை பொறுத்திருந்து பார்ப்போம். இந்த காணொலியில் பகிர்ந்து கொள்ளப்பட்ட இந்த செய்திகள் தொடர்பான உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கீழே எழுதுங்கள். மீண்டும் சந்திப்போம் உறவுகளே. நன்றி, வணக்கம்.